தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஜூன் மாத ராசி பலன் 2026. இந்த ஜூன் மாத கிரக நகர்வுகள். சனி பகவான் இருக்கக்கூடிய இடம் மீன ராசியில் ரேவதி நட்சத்திரம். குரு பகவான் புனர்பூச நட்சத்திரத்தில் தான் அவர் இருக்கிறார், 4ஆம் பாதத்தில் கடகராசியில் உச்ச குரு. அதே மாதிரி ரிஷபத்துக்கு செவ்வாய் பகவானும் இந்த 15 டேட்டுக்கு மேலே பயிற்சி ஆகிறார். அதே 15 டேட்டுக்கு மேலே மிதுன ராசிக்கு இந்த சூரிய பகவான் பயிற்சி ஆகிறார். அங்கே புதன் ஆட்சி பெற்றிருக்கக்கூடிய புதனோட இன்னொன்று சுக்கிரனும் அங்கே இருக்கிறார். கேது பகவான் சிம்ம ராசியிலையும் ராகு கும்பராசியில். இது இந்த மாத கிரக நகர்வுகள். பொதுவாகவே குரு பயிற்சியான உடனே ஒரு சில பேருக்கு பலன்களை கொடுக்கும், ஒரு சில பேருக்கு குரு பயிற்சியாகி ஒரு 15-20 நாள் கழித்து கொடுக்கும். அப்போ ஜூன் மாதத்தில் நம்ம குரு பகவானுடைய பயிற்சியோட பலன்கள் முழுமையாக எடுத்துக்கலாம். இந்த ஜூன் மாதத்தில் கிரக நகர்வுகளும் உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்குது, எதுவும் கெடுக்கிற அமைப்பில் இல்லை. என்னோட தாழ்மையான வேண்டுகோள் என்னன்னாக்கா, உங்களுக்கு என்ன தசை நடக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் எனக்கு பதிவு பண்ணுங்கள். ரிஷபராசி 3 நட்சத்திரங்கள், கார்த்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிட நட்சத்திரம். இந்த 3 நட்சத்திரங்களுக்கும் தசா புத்தி ரீதியாக இந்த ஜூன் மாதம், அதாவது முதல்ல ராகு தசை. இப்போ கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 20 வயசுலேருந்து 38 வயசு வரைக்கும் வரும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் பாதத்தில் இருந்து 4ஆம் பாதம் வரைக்கும் 8 வயசுலேருந்து 34 வயசு வரைக்கும் இந்த ராகு மகாதசை அப்படிங்கிறது வருது. மிருகசீரிடத்துக்கு 6 வயசுலேருந்து 24 வயசு வரைக்கும். இப்போ ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கு படிக்கிற காலகட்டத்தில் 22 வயசுக்குள்ளே, இப்போ கார்த்திகை நட்சத்திரத்தில் இருந்தாலும் சரி, அவங்களுக்கு செவ்வாய் தசை போயிட்டுருக்கும். இப்போ இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதம். ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் குரு, அதே 2ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா புதன் இருக்கிறார், சுக்கிரன். இது எல்லாமே சிறப்பு. சனி பகவான் ராசியை பார்த்துட்ருக்கார் 3ஆம் பார்வையாக. இது என்ன அப்படின்னாக்கா, இந்த காலகட்டம் முயற்சிகளுக்கு ஒரு சில தடைகளை கொடுக்கும், படிப்பு சார்ந்து முயற்சிக்கக்கூடியவர்களுக்கு. இப்போ சனியோட வீட்டில் ராகு இருக்கிறாருன்னு வச்சிங்களேன், படிப்பு எப்படி இருக்குது உங்களுக்கு, நிறைய தடைகளை கொடுத்துனே இருக்கும். இன்னொன்று, இந்த ராசிக்கு பகை கிரகம், அதாவது அது நட்பு கிரகம் தான், சனியோட வீட்டில் இருந்தாலும் நட்பு கிரகம் தான். ஆனால் அந்த வீடு கொடுத்த கிரகம் சிறப்பாக இருக்கணும். அந்த வீடு கொடுத்த கிரகமே வக்கரமாக இருந்தால் பரவாயில்ல. சனியோட வீட்டில் இருந்து சனி வக்கரமாக இருந்தால் ராசிக்கு 9, 8 குடைவர், அப்போ கூட அஷ்டமாதிபதியாக வர்றதுனால 7.5 சனி தான் பிரச்சனையை கொடுக்கும். இப்போ இதுமாரி காலகட்டம் இந்த ஜூன் மாதம்லாம் அவ்வளோலாம் பிரச்சனைகளை கொடுக்காது. ஏன்னா குருவும் பயிற்சி ஆகிறார், ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறார், இப்போ தான் 3ஆம் இடத்துல போய் உட்காந்துருக்கிறார். ஸ்கூலுக்கு புதுசாக ஒரு ஹெட்மாஸ்டர் வந்த மாதிரி HM வருவார்ல, தலைமை ஆசிரியர், புதிய தலைமை ஆசிரியர் வந்தால் எப்படி இருக்கும், என்ன பண்ணுவாரோ ஏது பண்ணுவாரோ, இதுக்கப்புறம் எப்படி இருக்குமோ என்னவோ அப்படின்ற மாதிரி ஒரு தோற்றத்தை கொடுக்கும் இந்த குருவுடைய பயிற்சிங்கிறது. ஏன்னா 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகம்லாம் பெருசாக 20 நாள் 30 நாள் இப்படி தான், அது பெருசாக ஒன்றும் வலிமையாக இருக்காது. இருந்தாலும் தசாபுதி தான் உங்களுக்கு வலிமையாக இருக்கணும். தசாபுதி சரியாக இருந்தால் நீங்கள் அந்த தலைமை ஆசிரியர் சமாளிக்கலாம். தலைமை ஆசிரியர்கிட்ட நீங்கள் நல்ல பேரு புகழெல்லாம் வாங்கலாம். தசாபுதி சரியில்லைனாக்கா கூட்டு தான் வாங்கணும், அது மாதிரி. ஆனால் இருந்தாலும் முயற்சி பண்ணுங்கள், அவ்வளோலாம் நெகட்டிவ் கிடையாது. இந்த ராகு தசை இருக்கிற இடத்த பொறுத்து, இந்த ராசிக்கு சூரியன் சந்திரன் வீடு, இன்னொரு சனியோட வீடு, அதே மாதிரி செவ்வாயோட வீடெல்லாம் இருந்தால் நிறைய உங்களுக்கு மன நெருக்கடிகளை கொடுத்துட்டே வரும். இந்த மாதம் பரவாயில்ல, ஓரளவுக்கு புதிய நண்பர்கள் சேர்க்கை, புதிய வெற்றி வாய்ப்புகள், புதிய முயற்சி, புதுசாக ஏதோ ஒரு உலகத்துக்குள்ளே போன மாதிரி, அது மாதிரியான ஒரு நல்ல ஒரு இதுவெல்லாம் கொடுக்கும், எண்ணங்கள்லாம் கொடுக்கும். படிப்பெல்லாம் முடிச்சுட்டு வேலை தேடுறீங்கன்னு வச்சுக்கலாம், இப்போ வெளிநாடு ஜாப்பெல்லாம் கன்ஃபார்மாக கிடைக்கும். ராகு தசையில் இருக்கிறவங்களுக்கு நான் அதிகமாக சொல்லுவேன், சந்திர தசை. இன்னொன்று, எந்த கிரகமாக இருந்தாலும் சரி, சந்திரனோட நட்சத்திரம், ராகுவோட நட்சத்திரம், 12ஆம் இடம் 6ஆம் இடம் சம்மந்தப்பட்டுச்சுனாக்கா வெளிநாடு போகலாம். தாராளமாக வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலை அதிகப்படியாக முயற்சி பண்ணிகிட்டே வருவாங்க, ரொம்ப நாளாக கிடைக்காம இருக்கும். இப்போ முயற்சி ஸ்தானத்துக்கு குரு போயிருக்கிறார், சொந்த நட்சத்திரத்தில் தான் இருக்கிறார். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா உடனே வெளிநாடு எல்லாம் கன்ஃபார்ம் ஆகிடும். அந்த வேலை வாய்ப்பு, புதிய வேலை வாய்ப்புகளும் கன்ஃபார்ம் ஆகும். இல்லை சார், நான் இங்கே தான் வேலை தேடிட்டுருக்கேன், ஓகே, சிறப்பு, அருமையாக இருக்கும் அந்த வேலை வாய்ப்பு. பொருளாதாரம் நல்லாயிருக்கும், இந்த மாதத்தில் வருமானம்லாம் நல்லாயிருக்கும், சேமிப்பு இருக்கும். ஏன்னா 2ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்குது இல்லையா,
அது வந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும், சேமிப்பு கொடுக்கும். செலவுகள் இருந்துச்சுன்னா அந்த செலவுகளை கண்ட்ரோல் பண்ணும். புதிய முயற்சிகளை எடுக்க வைக்கும். வேலை சார்ந்து இல்லைனா தொழில் சார்ந்து புதுசாக எதனா வேலை மாற்றலாமா அப்படின்னு கூட ஒரு சில பேருக்கு தோணும். அது உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணுறது நல்லது. ராகு தசை நிறைய கற்பனைகள்லாம் கொடுக்கும். ஒரு சில பேருக்கு வந்து திடீர் அதிர்ஷ்டங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு வந்து படிப்போ இல்லை வேலையோ இல்லை தொழிலோ ஏதோ ஒன்று நல்லா அமையலாம். இந்த காலகட்டங்களில் சிறப்பாக இருக்கும். திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமண வாய்ப்புகள் உண்டு. இப்போ 22 வயசுக்கு மேலே 34 வயசு வரைக்கும் நான் எடுத்துருக்கிறேன். 38 வயசு வரைக்கும் கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு வருது. திருமணத்துக்காக முயற்சி பண்ணிட்டுருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். அப்போ திருமண முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். திருமணம் சார்ந்து சார் ரொம்ப நாளாக நெருக்கடி கொடுத்துட்டே வருது, இப்போ சக்ஸஸ் ஆகும். கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை இல்லை, இப்போ சக்ஸஸ் ஆகும். அதெல்லாம் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஏதோ ஒரு பிளானிங், அதாவது வீடு கட்டுறதுக்கோ இடம் வாங்குறதுக்கோ ஏதோ ஒரு வண்டி வாகன சேர்க்கை, அது மாதிரி ஏதோ ஒரு பிளானிங் இந்த காலகட்டத்தில் உண்டு. அடுத்து வந்து குருதசை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 38லேருந்து 54 வயசு வரைக்கும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 26 வயசுலேருந்து 50 வயசு வரைக்கும், மிருகசீரிட நட்சத்திரக்காரர்களுக்கு 24 to 40. நான் திருமணத்துக்கு சொல்லிட்டேன், திருமணமெல்லாம் சக்ஸஸ் ஆகும். வேலைக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு குருதசையில் குரு வந்து ராசிக்கு 3ஆம் இடத்துல. நீங்கள் புதிய முயற்சிகளை தவிர்ப்பது நல்லது. ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு வந்தீங்க, அந்த முயற்சிகளுக்கு இப்போ சக்ஸஸ் ஆகும். ராசிக்கு 8ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர், 11ஆம் அதிபதினு சொல்லக்கூடியவர் இந்த குரு. இது அஷ்டமாதிபதியாக வர்றதுனால இந்த ராசிக்கு நன்மை செய்யாது. ஆனால் குரு தசையில் எம்ப்ளாய்க்கு சிறப்பு. இப்போ வேலையில் இருக்கிறீங்களா, வேலை நல்லாயிருக்கும். வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்களா, ஓகே. ஆனால் இப்போ இதுக்கப்புறம் முயற்சி பண்ணுறது கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இதுக்கு முன்னாடி முயற்சிகள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அந்த முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலம் சிறப்பாக இருக்கும். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. திருமணத்துக்காக முயற்சி பண்ணுறவங்களுக்கு திருமணம் சக்ஸஸ் ஆகும். அது ஏற்கனவே நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், எல்லா தசைக்கும் சொல்லிட்டேன். திருமணம்ங்கிறது கைக்கூடி வரும் இந்த ரிஷபராசிக்கு. நீங்கள் பயப்படவே தேவையில்லை. உடல்நலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்துச்சுனாக்கா அதெல்லாம் ஓகே தான். மருத்துவ செலவுகள் கம்மியாக வருது, இல்லை ஏதாவது புதுசாக மருத்துவம் எடுக்கணும், ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா அது ஓகே, அதை எடுத்துக்கலாம். இன்னொன்று, வேலை சார்ந்து முயற்சி பண்ணக்கூடியவர்களுக்கு நீங்கள் வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு ட்ரை பண்ணலாம். இங்கே இருக்கிறவங்களுக்கு வந்து இடம் பார்த்து ட்ரை பண்ணுங்கள். இல்லை வெளிநாட்டில் இருக்கிறவங்க கூட அங்கேருந்து வேறு நாட்டுக்கு முயற்சி பண்ணுறதெல்லாம் இப்போது சக்ஸஸ் ஆகும். முயற்சிகளுக்கு ஒரு சில தடைகளை கொடுப்பார். ஏற்கனவே முயற்சி எடுத்துகிட்டு இருந்தீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த சக்ஸஸ்ஸு. இப்போ திடீர்னு ஒரு முயற்சி எடுக்கிறீங்கனாக்கா உங்களுக்கே டவுட் வந்துடும். அதனால் நிறுத்தி நிதானமாக யோசித்து முடிவு எடுக்கிறது நல்லது. தொழிலில் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து தொழில் பண்ணுங்கள். தொழிலுங்கிறது எல்லாத்துக்குமே சக்ஸஸ் கொடுத்துருக்கும் அப்படி சொல்ல முடியாது. குருதசை இந்த ராசிக்கு 3ஆம் இடத்துல போயிருக்காரு இப்போதைக்கு. தொழிலில் இருக்கிறவங்க பெரும்பாலும் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கடன் கொடுக்கல் வாங்கலாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நிறைய நான் வீடியோலாம் சொல்லியிருப்பேன். ரிஷபராசிக்கு வந்து குருதசை அந்தளவுக்கு நன்மை செய்யாது, எம்ப்ளாய்க்கு நன்மை செய்யும். ஆனால் தொழில் செய்யக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும், மன வலியை கொடுக்கும். ஒரு நாள் போல் ஒரு நாள் இருக்காது இல்லையா? இப்போ பரவாயில்ல, ஓரளவுக்கு ஏதோ கொஞ்சம் ரன் ஆகலாம். இந்த தொழில் சார்ந்து ஒரு வருமானம் வர்றதோ, இல்லை வந்து பணம் லாக்காயிருந்தால் அந்த பணம் வர்றது, நீங்கள் கடன் கொடுக்கணும் அப்படின்னா கடன் கொடுக்கறது, நீங்கள் செய்கிற வேலையை மட்டும் தொழிலில் செஞ்சுட்டே வாங்க. தொழிலில் மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்த வேண்டாம். டாக்குமெண்ட்ஸில் கையெழுத்து போடுறது, அது மாதிரி நிறைய உங்களுக்கு வந்து தேவையில்லாத ஒரு பஞ்சாயத்தெல்லாம் இழுப்பாங்க இல்லையா, அதிலெல்லாம் கொஞ்சம் யோசித்து பண்ணுங்கள். இடம் வாங்குறது கூட டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இடம் வாங்குங்க. எதுவாக இருந்தாலும் அந்த ப்ராப்பர்ட்டி ரீதியாக பார்த்து யோசித்து பண்ணுறது நல்லது, வாங்கிறது நல்லது. அடுத்து சனி தசை. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு 54 வயசுலேருந்து 73 வயசு வரைக்கும், ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு 42லேருந்து 69 வரைக்கும், மிருகசீரிடத்துக்கு 40 to 59. இப்போது இந்த ரிஷபராசிக்கு வந்து சனி தசை நன்மை செய்யும். 11ஆம் இடத்துல சனி. ஒரு சில பேர் வந்து அஷ்டம சனிலே நல்லா இருந்திருப்பாங்க, இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா இப்போ 11ஆம் இடத்துக்கு வந்த பிறகு நிறைய வேலை வாய்ப்பு பிரச்சனை வந்திருக்கும். இல்லைனா 2024 வேலை பிரச்சனை வந்திருக்கும். அது பொதுவாகவே வந்து 7.5 சனி ஆரம்பிக்கிற வரைக்கும் இப்படி தான் போயிட்டுருக்கும். 7.5 சனி ஆரம்பித்தா தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கான்னு வச்சுக்கலேன். இப்போ ராசியை பார்த்துட்ருக்கார். இப்போ சந்திரன் இருக்கக்கூடிய இடத்துல தான் அவர் பார்க்குறார். உங்கள் ராசியில் உங்கள் சுய ஜாதகத்தில் சந்திரன் இருக்கக்கூடிய இடம். சந்திரன் முயற்சி ஸ்தானாதிபதி, 3 கூடிய கிரகம். இப்போ 3ஆம் இடத்துல குரு பார்வை சனிக்கு. இப்போ நான் ரொம்ப நாளாக முயற்சி பண்ணக்கூடிய ஒரு வேலை தொழில் இப்போ சக்ஸஸ் ஆகும். இந்த மாதத்தில் ரொம்ப நாளாக வேலை தேடிட்டு வரீங்க, இப்போ வேலை கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பீங்க, வேலை இல்லாமல் இருக்காது. இந்த ரிஷபராசிக்கு சனி பகவான் வந்து உழைப்பை கொடுத்துட்டே இருப்பார். ஒரு வேலை வச்சுன்னா இன்னொரு வேலை கொடுத்துருவார்.
ஆனால் அந்த வேலை வந்து எனக்கு பிடிக்கல, இன்னொரு வேலை தேடுறேன், எனக்கு சரியான வேலை அமையணும் அப்படின்னு முயற்சி பண்ணவங்களுக்கு இப்போது சரியான சக்ஸஸான டைம். தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். நான் நிறைய முறை சொல்லியிருக்கிறேன். லக்ன பாவகம் ரிஷப லக்னத்துக்கு வந்து இப்போ மிதுன லக்னம், கன்னியா லக்னம், இன்னொன்று வந்து கும்ப லக்னம், மகர லக்னம், இது மாதிரி லக்னமாக வந்துட்டால் உங்களுக்கு சிறப்பு. நல்லா இருக்குன்னா ஓகே தான். ஆனால் கொஞ்சம் கடன் பிரச்சனை இல்லை பணம் வரலை, பணம் வர்றதெல்லாம் இப்போ வந்துடும். முயற்சி ஸ்தானத்துக்கு குரு போயிட்டுருக்கார். பணம் வரலைன்னா இப்போ வந்துடும். உடனடியாக அந்த லாக்கான பணமெல்லாம் இப்போ ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு வந்து அந்த கோர்ட்டு கேஸு அது மாதிரி எதனா நிலுவையில் இருந்துச்சுன்னா அதெல்லாம் கொஞ்சம் தூசு தட்டி எடுப்பாங்க. அது மாதிரி எல்லாருக்குமே சொல்லலை. அந்த கவர்மெண்ட்டில் இருக்கிறவங்க, அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இதுக்கு முன்னாடி அதாவது அரசியலில் இருக்கிறவங்க இதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருப்பாங்க. நிறைய ஏதோ பண்ணியிருப்பாங்கன்னு வச்சிங்களேன். அவங்களுக்கெல்லாம் இப்போ தூசு தட்டி எடுப்பாங்க. ஃபுல்லாகவே நிறைய அது பின்னாடி இருக்கக்கூடிய 9 வருஷத்தில் அதுக்குண்டான வாய்ப்பு இருந்தால் கண்டிப்பாக அது பிரச்சனைகளுக்கு கொண்டுட்டு போகும். அதனால் கொஞ்சம் உஷாராக எதையுமே இதுக்கப்புறம் பார்த்து தொழில் பண்ணுறது நல்லது. வேலையில் இருக்கிறவங்களும் சரி, நேர்மையாக வேலை பார்க்குறது நல்லது. இந்த ரிஷபராசிக்கு சனி தசை நன்மை செய்யும். நல்ல ஒரு வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும். இன்னொன்று வீட்டில் சுப விசேஷம்லாம் நடக்கும். அதெல்லாம் வந்து சூப்பர், நல்லாவே இருக்குது. வாரிசுகளோட வளர்ச்சி அது சிறப்பு தான். யாருக்காவது சொத்து பிரச்சனை, கோர்ட்டு கேஸ் வழக்குகள் போயிட்டுருந்தா அதெல்லாம் கொஞ்சம் தீர்ப்புக்கு வரும். அதாவது சாதகமாக அமையும். இது எல்லாமே நல்லா இருக்குது. இடம் வாங்குறதோ இல்லை வீடு கட்டணும்னு பிளான் பண்ணிங்கன்னா இப்போ அந்த பிளானிங் எல்லாம் சக்ஸஸ் ஆகும் இந்த சனி தசையில். அடுத்து புதன் தசை. இந்த புதன் தசை அப்படிங்கிறது ரிஷபராசிக்கு ராசிக்கு 2ஆம் அதிபதி, 5 குடைய கிரகம், சிறப்பு. வீட்டில் யாருக்காவது வேலை கிடைக்கலாம், வேலை கிடைக்கும் வாரிசுகளுக்கு. தொழில் அமையலாம், தொழில் அமையும். யாருக்காவது வந்து இப்போ திருமணம் ஆகலை முயற்சி பண்ணிட்டு இருக்கேன்னா திருமணமாகும். குழந்தை பாக்கியம் இல்லைன்னா அந்த குழந்தை பாக்கியத்தை கொடுக்கும். உங்களோட வாரிசுகளுக்கு குழந்தை பாக்கியெல்லாம் கொஞ்சம் தடையாகவே இருக்குனாக்கா இப்போ அந்த குழந்தை பாக்கியத்தெல்லாம் கொடுக்கும். இந்த ரிஷபராசிக்கு இந்த ஜூன் மாதம் அப்படிங்கிறது நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.